வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முந்திரியோட நன்மைகள் பார்க்க போகிறோம். இந்த முந்திரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பை மோட் அப்ளிகேஷனுங்கிறத பற்றி பார்க்கலாங்களா. இந்த பை மோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் வாங்கிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா. இந்த பொருட்கள் அனைத்தும் தரமாக கிடைக்கும். இப்போ நம்ம முந்திரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்களா. இந்த முந்திரி பருப்பை சாதாரணமாக பருப்புன்னு எடுத்துக்கிட்டாவே அதில் நட்ஸுன்னு சொல்லுவாங்க. நட்ஸுன்னு எடுத்துக்கிட்டாவே இந்த பருப்பில் முந்திரி பருப்பு அதிகமாக நன்மைகள் இருக்குது. இந்த முந்திரியில் விட்டமின் இ என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனேட்டியாக செயல்பட்டு நம்ம உடம்புல உள்ள வீக்கத்தை குறைக்குது. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதயத்துக்கு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயம் சம்மந்தமான பிரச்சனையை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கு இந்த முந்திரி அதிகமாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் ஏற்படுறத இந்த முந்திரி தடுக்குதுங்க. இந்த முந்திரி சாப்பிட்றதுனால வேறு என்னென்ன நன்மைகள் நடக்குது பார்க்குறாங்களா. முந்திரி பருப்பில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது நம்ம உடம்புல இருக்க ரத்த அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கோங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க நிறைவேறா கொழுப்பு, நார்ச்சத்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் அதிகமாக இந்த முந்திரியில் இருக்குது. புற்றுநோயை தடுக்கும்னு சொல்லியிருக்கோம். செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு இந்த முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இது உதவுது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முந்திரி உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த முந்திரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெளியே வந்துடும். சரிங்களா. இந்த முந்திரியை எப்படி சாப்பிட்ணுன்னா, முந்திரி பருப்பை காலை காலை உணவு சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, அது மாதிரி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இது மற்ற ஊட்டச்சத்து ரொம்ப குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் இது முந்திரியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி சாப்பிட்றது நல்லது. சரியா. தினமும் 3 அல்லது 4 முந்திரி பருப்பு சாப்பிட்டாவே போதுமானது. அதிகமாக சாப்பிட்டோம்னா வேறு ஏதாவது பிரச்சனை அதிகமாக வரும். சரிங்களா. ரொம்ப செரிமான பிரச்சனை அதிகமாக வரும். அதனால் டெய்லியும் 3 அல்லது 4 சாப்பிட்டாவே போதும். நம்ம அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுதுன்னா, இந்த முந்திரி பருப்பு பற்களுக்கு புண்ணு, அதுக்கப்புறம் ஸ்கர்வி, தொழுநோய் சொல்லுவாங்கள்ல, அந்த மருக்கள், யானைக்கால் நோய் போன்ற இதுக்கெல்லாம் குறைக்கிறதுங்க.